ஹாய். நம்ம இன்றைக்கி ஒரு 42 இயர் ஓல்டு ஒரு மேல் பேஷண்ட் பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 9 இயர்ஸாக அவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை. ஸோ அவங்கள கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி பார்த்தப்ப அவங்களுக்கு வந்து செமனில் வந்து ஜஸ்ட் 1 to 2 ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்குது. இதோட மீனிங் வந்து நம்ம கிரிப்டோசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ எதனால இந்த மாதிரி இருக்குது நம்ம எவாலுவேட் பண்ணப்போ அவங்க ஹார்மோன் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதோட மீனிங் அவங்க டெஸ்டிகுலர் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னா இந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக இது ஜீரோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், அதாவது ஒரு 6 மந்த்ஸோ 8 மந்த்ஸ் டைமில் ஒரு ப்ரெக்னென்சி நம்ம கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு நம்ம ஒரு மேக்ஸிமம் ஸ்டிமுலேஷன் பண்ணி இவங்க ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு 20% 25% மொட்டிலிட்டி வந்துச்சுன்னா இமிடியேட்டாக ஒரு 1 or 2 IUI சைக்கிள்ஸ் பண்ணி அவங்க ப்ரெக்னென்சிக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டிமுலேஷனுக்காண்டி இந்த டெஸ்டிகுலர் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ என்ன மாதிரி கொடுக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம்.